வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி வானூர் சட்டமன்ற தொகுதி. இந்த வானூர் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட பகுதிகள் கொத்தம்பாக்கம், ஆலியூர், பள்ளி நெளியனூர், பள்ளி தென்னாலம், கண்டமங்கலம், பேரிச்சம்பாக்கம், களஞ்சிக்குப்பம் போன்ற கிராமங்களையும் கொட்டம்பாக்கம், கொட்டக்குப்பம் நகராட்சி போன்ற சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊர்களாக உள்ளன. இந்த பகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் 30%, பட்டியல் இனத்தவர்கள் 20%, உடையார் மற்றும் ரெட்டியார் 40%, இஸ்லாமியர்கள் 10% இந்த பகுதியில் முக்கிய வாக்காளர்களாக, அதாவது சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை இந்த பிரிவினர் பெரும் பங்காற்றுகின்றனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள கட்சிகள் அதிமுக 7 முறையும், திமுக 8 முறையும் தங்களது வெற்றியை பதிவு செய்துள்ளனர். கடந்த 2021 சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சார்ந்த சக்கரபாணி 92,219 வாக்குகளை பெற்றுள்ளார். சதவீத அடிப்படையில் 50.99% வாக்குகளை பெற்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னி அரசு 70,492 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். சதவீத அடிப்படையில் 38.98 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த லட்சுமி 8,587 வாக்குகளை பெற்றுள்ளார். சதவீத அடிப்படையில் 4.75. தேமுதிகவை சார்ந்த கணபதி 5,460 வாக்குகளை பெற்றுள்ளார். சதவீத அடிப்படையில் 3.2. மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த சந்தோஷ்குமார் 2,500 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,363. வன்னி அரசை சக்கரபாணி 21,727 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். வானூர் சட்டமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,20,185. அதில் ஆண்கள் 1,08,978, பெண்கள் 1,11,207. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 1,80,845. அதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,363. தற்போது 2026 தேர்தல் கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் மக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெற இருக்கும் கட்சி திமுக. கிட்டத்தட்ட 38% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இரண்டாவதாக அதிமுக 28% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழக வெற்றிக் கழகம் 21% ஆதரவை பெற்றுள்ளது. நான்காவது நாம் தமிழர் கட்சி 8% ஆதரவையும், இதர கட்சிகளுக்கு மக்கள் 5% ஆதரவை அளித்துள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவிற்கு சாதகமான அதிர்வலை உள்ளது. போன முறை அதிமுக இந்த இடத்தில் வென்றுள்ளது. இந்த முறை திமுகவிற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.